அம்மா அம்மா இந்த வாட்டி நம்ம சமோசா, வடை, பிரியாணி, நோம்பு கஞ்சி, ஜோஸ் மில்க்கு, அப்புறம் சர்பத்து எல்லாத்தையும் வச்சு இங்க நம்ம பயங்கரமா நோம்பு திறப்போம்மா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பசிக்கவும் செய்யுதுமா. ஆமா தஸ்னி, இந்த வாட்டி நம்ம நிறைய செய்வோம். ஆனா நீங்க நிறைய செஞ்சுட்டு கம்மியா சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ளத தூக்கி டஸ்ட்பின்ல போடக்கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடணும் சமத்தா, சரியா? சரிம்மா, நானும் பாப்பாவும் எல்லாமே சாப்பிட்டுருவோம். நீங்க தைரியமா செய்யுங்கம்மா. 6 hours later. எவ்வளவு சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. நேத்தே அம்மா சொன்னாங்க, நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? ஆமா ரோஷினி, நோம்பப்பையும் ரமலானப்பையும் பசியோட அருமையை பத்தி உணர்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அநியாயமா இவ்வளவு சாப்பாடு நம்ம வீணாக்கி வச்சோம். எல்லாம் இந்த நோம்பை ஏத்துக்குவானா? ரோஷினி அமைதி, அங்கிட்டு போ. அல்லாவே எனக்கு பசிக்குது, கோவமா இருக்குது, போயிரு அங்கிட்டு. அம்மா இது மாதிரி நான் ரோஷினிட்ட தப்பா கத்திட்டேம்மா. நான் அப்பதான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் போது ரோஷினி விளையாடவான்னு கூப்பிட்டுச்சுமா. அப்போதோ நான் போ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டேம்மா. நானா படிச்சிருக்கேம்மா. நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போது கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கத்தக்கூடாதுன்னா படிச்சிருக்கேன். அப்போ என் நோன்பு அப்படின்றது பசிய கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல, இது மாதிரி கோபம், பொறாம, அந்த தீய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தணும். தஸ்னி, ரமலான் மாதத்துல அன்பையும் பாசத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும். போய் தங்கச்சிட்டு போய் சாரி கேளு. ரோஷினி, அப்பதான் நான் உன்கிட்ட கோபமா பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு ரோஷினி. சாரி. சரிக்கா. ரோஷினி, அங்க பாரு, சல்மாத்த இந்த வெள்ளையும் சிக்கு சிக்குன்னு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு போறாங்க பாரு. அஸ்தோஃபிருல்லாஹ், அக்கா நீ நோம்பு வச்சிருக்க, இந்த மாதிரிலாம் புறம் பேசக்கூடாது. நீங்களும் இனிமே உணவுகளை வீண்வரியம் செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உண்ணுங்கள் பருங்கள் வீண்வரியம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றான். கோவப்படாதீங்க, மத்தவங்களை பத்தி புறம் பேசாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை குட்டீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.